அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் அலட்சியத்தால் கட்டிட தொழிலாளி உயிரிழந்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியல் செய்தனர். இந்த அரசு போதுமான டாக்டரை நியமனம் செய்யவில்லை என அரசு தலைமை மருத்துவர் குற்றச்சாட்டால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கட்சி பெருமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மகன் ரமேஷ். இவர் நேற்று வலிப்பு ஏற்பட்டதால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அவ்வாறு சேர்ந்த ரமேஷை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ரமேஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ரமேஷின் உடலை வாங்க மறுத்தும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தலைமை மருத்துவர் சுவாமிநாதனை பணியிட மாற்றம் செய்ய கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் விருத்தாச்சலம் சேலம் சாலைகள் மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தால் சுமார் 20 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென ஆம்புலன்ஸ் வந்ததால் அதற்கு வழிவிட்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போராட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல், மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் வடிவேல், ஏழுமலை, நகர செயலாளர்கள் முருகன் மற்றும் மணிமாறன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நேற்று மாலை விருத்தாச்சலம் அருகே கட்சி பெருமானத்து கிராமத்தைச் சார்ந்த கூலி தொழிலாளி ரமேஷ் என்பவர் தனது உடல்நிலை சரியில்லாமல் அவர் உயிரிழந்துள்ளார். இதற்கு காரணமான தலைமை மருத்துவர் திரு சாமிநாதன் அவர்களையும் நேற்று மருத்துவராக பணிபுரிந்த மணிவண்ணன் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பொதுமக்கள் சார்பாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஆய்வு செய்தார்கள். பொதுமக்களுடைய ஒரே கோரிக்கை, இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத ஒரே காரணத்தினால் அதிகமாக இறப்பு ஏற்படுகிறது. இதற்கு சட்ட ஒழுங்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. இதற்கெல்லாம் மெத்தனப்போக்காக இருக்கின்ற தலைமை மருத்துவர் CMO திரு சாமிநாதன் அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். இந்த இறப்புக்கு காரணமான சாமிநாதன் அவர்களை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும். அந்த ரமேஷ் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு ஒரு வேலைவாய்ப்பும் தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்துள்ளோம். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதன்படி நாங்கள் கலந்து செல்கின்றோம். மீண்டும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இந்த ரமேஷின் சாவுக்கு உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.